வணக்கம். இது ஹோண்டா சைன் வண்டி. இதுக்கு வந்து ஹெட்லைட்டு சுவிட்ச் வச்சு எல்இடி பல்பு மாட்டுறேன். ஆமாம், எப்படி மாற்றணும் சின்ன தகவல். ரொம்ப ஈஸி ஹோண்டா சைனை பொறுத்தளவு. முதல்ல இந்த சுவிட்சை இப்படி கண்டிப்பாக மாட்டிக்கிடுங்க. மாட்டிட்டு அது ரெண்டு வயர் இருக்கா, 2 வயர் வந்து ஹெட்லைட் ரூமுக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ரூமில் கொண்டு வந்து அப்படியே வச்சிடறேன். வச்சுட்டு என்ன செய்யணும்னாக்கு ஹெட்லைட் சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சு, இந்த சுவிட்சுக்கு லைன் எப்படி வருதுன்னு பார்க்கணும். இந்த வருதா லைனு வந்து உள்ளே வர்றேன். இங்கே வந்து எங்கேயும் ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எது அந்த ஹெட்லைட் சுவிட்சுக்கு போகிற வயர் எதுன்னு முதல்ல செக் பண்ணணும். இந்த வண்டிக்கு வந்து ஹோண்டா செயினுக்கு வந்து மஞ்சள் கலர் வயர் போகுது. இந்த பற்றியில் கட் பண்ணி விட்டுருக்கேன்னா இந்த மஞ்சள் கலர் வயர் போகுது. இதன் சைடு கட் பண்ணி விட்டோன்னு அங்கேருந்து வர லைனை கட் பண்ணி இந்த பக்கம் டம்மியாக விட்டுருணும். டம்மியாக விட்டுட்டு ஹெட்லைட் சுவிட்சுக்கு லைனை எடுதுமா, ஹெட்லைட் சுவிட்சுக்கு உள்ளே வயர் போகுதுல்ல, அந்த வயரை எடுத்துக்கிறேன்னு. எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், இந்த ஹெட்லைட்டு அந்த சுவிட்சு இருக்கா, சுவிட்சு 2 வயர் வரும்னு சொன்னால ஹெட்லைட் ரூமுக்குள்ளே எடுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்ல. இந்த சுவிட்சில் உள்ள வயரை எடுத்து ஒரு வயரை எடுத்து அந்த பக்கம் முடிஞ்சு வச்சுக்கிறோம். ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு இன்னொரு லைனும் இருக்குது, அதை எடுத்து என்ன பண்ணலாம், பேட்டரி லைனில் கொடுத்துடணும். ஹோண்டா செயினுக்கு பேட்டரி லைன் ஈஸியாக பார்த்துடலாம். ஹோண்டா செயினும் இல்லை, எல்லா வண்டிக்குமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னாக்க பிரேக் லைனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். பிரேக் லைன் வயரு என்ன கலர் வயரு இருந்தால் பார்த்தீங்களா, பிரேக் லைன் வயரு இல்லை இண்டிகேட்டர் பிளாஸ்டர் வயரு, இப்படி எல்லாத்துக்குமே அதுக்குள்ளே மெயின் வரும். அப்போ அதில் என்னென்ன கலர் வரும்போது அந்த கலர் தான் மெயின் அந்த வண்டிக்கு. நம்ம ஒரு சில வண்டிக்கு ஒவ்வொரு விதமாக மாறி வரும். ஹோண்டா செயின் கருப்பு கலர் தான் மெயின். ஆமாம், இந்த பிரேக் லைன் வயரு, இந்த செல்ஃபுக்குள்ள லைனு இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா எந்த வயர் அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா மெயின். பொதுவாக அந்த இண்டிகேட்டிவ் பிளாஸ்டரில் கூட நீங்கள் பார்க்கலாம் எது வருது. பிரேக் லைனு ஃப்ரண்ட் பிரேக்கு எது வரும் பார்த்தீங்கன்னா அதில் வயர் நீட்டாக தெரிஞ்சிடும். ஹோண்டா செயினை பொறுத்த கருப்பு வயர். அப்போது அதில் ஒரு லைனை கொண்டாந்து சொருகி வச்சுருங்க. அது பக்கத்தில் எது மெயின் இருக்கோ, பிரேக் லைனில் இருந்தாலும் சரி வேறு லைனில் இருந்தாலும் சரி, ஒரு லைனாக பேட்டரி மெயினில் சொருவிட்டு சுவிட்சில் வந்து வர இன்னொரு மெயினை வந்து ஹெட்லைட் சுவிட்சுக்குள்ளே போகுதுல வயரு இந்த இருக்குங்களா, அந்த வயர் ஜாயின் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. எல்இடி பல்பாக இந்த மாட்டிட்டேன். எல்இடி பல்பாக இப்படி நீங்களே ஈஸியாக மாற்றிடலாம். அந்த ஒரு வயர் மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்குங்க. மற்ற வண்டி இருக்குன்னா ஜாயின் பண்ணணும். இதுக்கு அது தேவையே இல்லை. ஹோண்டா செயினை பொறுத்தளவு ஒரு சைடு டம்மி ஆக்கிடணும். லைன் வர்றதை டம்மி ஆக்கிட்டு ஹெட்லைட் சுவிட்சுக்குள்ளே போகுது லைன் மெயின் வயரு, அதில் வந்து நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் மாட்டியிருக்கோம் எக்ஸ்ட்ரா சுவிட்ச், அதில் உள்ள ஒரு வயரை தூக்கி அதில் கொடுத்துருங்க. இன்னொரு வயர் வந்து பேட்டரி மெயின் எதுவும் பார்த்து அதில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நம்ம பாருங்களேன், போகிறேன் எரியும் புரியுதா, இவ்வளோதான். ஆமாம், சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வந்து என்னன்னாக்க சீக்கிரத்தில் அடி ஆகாது. இதே கம்பெனி தான் எனக்கும் மாட்டியிருக்கேன். இது சூப்பருங்கிற ஒரு கம்பெனி. ஆமாம், இது நல்லா இருக்கும். நான் மாட்டியிருக்கேன். இந்த இருக்குது பாக்ஸு. இது என்னென்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலையாக இருக்குது. இது 650 ரூபா. இது பல்பு 650 ரூபா. நான் எம்ஆர்பி கூட தான் போட்டிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம்னா இதில் வாரண்டி கார்டு இருக்குது. வாரண்டி கார்டு உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா 150 ரூபா 200 ரூபா சேர்த்து பில் போடுறப்பல வரும். வாரண்டி கார்டு உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் இந்த 650 ரூபா, ஒரு இடத்துல 700 ரூபாயாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு தக்கன மாறும். அதனால் வாரண்டி கார்டு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு 1 வருஷம் வாரண்டி வரும். நான் வாரண்டி கார்டு வாங்க மாட்டேன், அது தேவையில்லை. ஏன்னா இந்த பல்பு என் வண்டிக்கு தான் மாற்றினேன், இந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் என் கஸ்டமர் வண்டிக்கு மாற்ற மாட்டேன். அதனால் பல்பு போகாதுங்கிற நம்ம தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று என்னக்கா, எல்இடி பல்புனாலே என்ன சொல்கிறாங்கனாக்க முகத்தில் அடிக்க மாட்டக்கூடாது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னம்னாக்க, எல்இடி பல்பு லோக்கலில் நிறையாவே ஓட்டுறது பிரைட்டை போட்டு ஓட்டுறீங்க. அதாவது டிம் அது பிரைட் எதுனே பாதி வந்து தெரிய மாட்டேங்குது. டிம்மை போட்டு ஓட்டுங்க. எல்இடி பல்பு மாட்டினா டூமை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருங்க. இந்த வண்டிக்கு மாற்ற வண்டிக்குனா டூமை இறக்கி வச்சு தான் கொடுப்பேன். அப்போ முகத்தில் அடிக்காது. ஒரு சின்ன தகவல். எல்இடி பல்பு மாற்ற விவரம் தெளிவாக சொல்லியிருக்கேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஹோண்டா செயினுக்கு சுவிட்சுக்கு போகிற மெயின் எது வரும் பார்க்கணும். இந்த வண்டிக்கு மஞ்சள் கலர் வயரு கட் பண்ணி விட்டு வர மெயினை டம்மி ஆக்கி விட்டு சுவிட்சுக்கு உள்ளே போகிற லைன் பார்த்தீங்களா, அதில் ஒரு பக்கம் லைனை கொடுத்துருங்க. இன்னொரு பக்கம் பேட்டரி லைனில் கனெக்ஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், பேட்டரி லைன் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான மெத்தடு. நன்றி. வணக்கம்.